கோரி இன உத்தரவு சட்டத்தில் திருத்த வேண்டும் என்ற நடத்திய மகத்தான போராட்டம். எனவே அந்த போராட்டத்திற்கு பின்னால்தான் இன உத்தரவு சட்டம் திருத்தப்பட்டு மனாதிபதிகள் ஜமீன்தார்களிலே இருந்த நில குவியல் உடைக்கப்படுகிற நிலைமை ஏற்பட்டது. எனவே இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த மாவட்டத்தை கிராமம் கிராமமாக அடிமைப்பட்டிருக்கிறது. அந்த மக்களை விடுவிப்பதற்கான போராட்டத்தை கம்யூனிஸ்ட் இயக்கம் நடத்தியது. வீர வணக்கம், 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 வீர வணக்கம். நினைவு தின நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பணிவான வணக்கத்தை உருவாக்கிக் கொள்கிறோம். வீரவணக்க நினைவேந்தல் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் வயசுக்குரிய தோழர் பி. மாரிமுத்து அவர்களே, நாம் ஒரு கட்டத்தில் சொன்னோம், என்னுடைய கூலியை நீ தர மறுத்தால், கூலி உயர்வை தர மறுத்தால் நான் வேலைக்கு வர மாட்டேன், என்னுடைய உழைப்பு உனக்கு இல்லை, வயலில் இறங்க மாட்டேன் என்று வழக்கில் கொடியை நட்டு நின்றார்கள் நம்முடைய தோழர்கள், நம்முடைய சங்க தோழர்கள். வேலை நடக்கவில்லை, ஒருவரையும் மறுபடியும் நடக்கவில்லை, எதுவும் நடக்கவில்லை. ஆகவே முதலாளிகள் பணிந்து விடவில்லை, பக்கத்து ஊரிலிருந்து ஆலை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு வரலாறு நடக்கிறது. எல்லா ஊரிலும் சென்னையில தொழிற்சாலைகள் நடக்கிறது. சீரான நிறுத்தம் செய்தால் வெளியாலை கொண்டு வருவோம் என்று சொல்லுகிறார். அதுதான் இங்கே நடந்தது.